சிவாய நமக. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய விசுவாச வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த விசுவாச வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல வருடமாக வருகின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் கால்நடை சார்ந்த விஷயங்கள், பசுமாடு சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் உற்பத்திகள் ரொம்ப அதீதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் வரிகளாக அமையுது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடத்தில் நல்ல மழை பொழிவதற்காக நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. முக்கியமாக குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் மூலமாக அறியப்படுகின்றது. அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விசுவாச வருடம், அதாவது ஒரு வருடம் சாதாரணமாக பார்க்குறப்ப குரு பயிற்சி வரும். அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வராமல் இருக்கும், இல்லை சனி பயிற்சி வராமலும் இருக்கும். குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும். அல்லது ராகு கேது பயிற்சி வரும், சனி பயிற்சி வராது. அல்லது சனி பயிற்சி வரும், ராகு கேது பயிற்சி வராது. ஆனால் இந்த விசுவாச வருடம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2025 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி வருகிறது. அதே போல் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி அந்த இதில் குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது. அதே மாதிரி இந்த விசுவாச வருடம் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி வருகிறது. இப்படின்னு இந்த இதில் ஒரு முக்கியமாக எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் இருக்குது. 9 கிரகமும் இந்த வருடம் பயிற்சி இருக்குது. அதாவது ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வராரு. அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு. குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு. அதே போல சனி பகவானை பார்த்தோம்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்படின்னு முக்கியமான எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாச வருடம் தமிழ் வருடம் வருகிறது. இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதில் இந்த வருடம் என்னென்ன செய்யணும், எப்படி எல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்கான பலன்கள் இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. விசுவாச வருஷம் விருச்சிக ராசிக்கு அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு. முதல் விஷயம், அர்த்தாஷ்டம சனியை கவனிக்கணும். இந்த வருடத்தினுடைய இறுதியில தான் இந்த அர்த்தாஷ்டம சனி நிவர்த்தி ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது இவ 2 பேரும் 5ஆம் பாவத்திலும் 11ஆம் பாவத்திலும் இருக்காங்க. அவங்க அப்படியே மாறுறாங்க. அதாவது 11ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்துக்கும் 5ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்துக்கும் வராங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு பிரதட்சணமாக சுற்றி வரும். ஆனால் ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அபசவியமாக அப்பிரதட்சணமாக சுற்றி வரும். அதாவது மீனராசி, கும்பராசி, மகர ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசி, துலா ராசி, கன்னி ராசி, சிம்ம ராசி, கர்க்கடக ராசி, அதே போல மிதுன ராசி, ரிஷப ராசி, மேஷ ராசி அப்படின்னு பேக்ல சுத்தின்னு இருக்கும். அதனாலதான் இதற்கு சாயா கிரகம் அப்படின்னு பேர். அதே மாதிரி தான் இந்த ராகுவும் கேதுவும் இப்போ மாறி சுத்தி கீழே இறங்குறது. இது விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா நல்ல மாற்றத்தை தருது. குடும்பத்திலே நல்ல சுமூகமான நல்ல உறவுகளை தருது. அது மட்டுமல்ல, இந்த ராகுவினுடைய விஷயம் வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக்கியதா அம்சத்தை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தருதுங்க. இது எல்லாமே ரொம்ப நல்ல பலன் இருக்கு. அடுத்ததாக கவனிக்கும் போது உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் 2ஆம் அதிபதி 7ஆம் பாவத்துல போறது மாற்று வழியில் பொருள் ஈட்டுதல். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த வேலை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது.
இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, இந்த நேரத்தை நான் என்ன பண்ணணும், ஒரு பொருளாக மாற்ற வேணும், ஒரு பொருளாதார வளர்ச்சிகளுக்காக நான் செய்யணும் அப்படின்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சமயம் இருக்கு இல்லைங்களா, ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த காலத்துல நீங்க ஒரு பார்ட் டைம் பிசினஸோ வேற ஏதோ ஒரு விஷயமோ ஆரம்பிக்கலாம். அதை நீங்க ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகமானபடியான அமைவதற்கு அந்த தொழில் அமையும். அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலத்துல இருக்கு. அடுத்ததாக அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாசம் 11ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். குரு மறைகிறாரு, இது கஷ்டமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் 2ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவது கொஞ்சம் பொருளாதார செலவுகளை கொடுக்கும். இருந்தாலும் கூட அவருடைய பார்வை, பொதுவாக குரு இருக்கிறத விட பார்க்கறதுக்கு தான் அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நல்லதை அதிகமாக தருது. நல்லா சொல்லணும்னா உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். கடின உடல் உழைப்புகள் இருக்கும், அதிகப்படியான செலவுகள் இருக்கும். எல்லாமே இருந்தாலும் கூட உங்களுடைய உடல் உழைப்பின் மூலமாக உங்களுடைய அறிவின் மூலதனமாக கொண்டு நீங்க நல்ல வளர்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது இந்த குரு பகவானுடைய பார்வை. அடுத்ததாக ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சனி பெயர்ச்சி நடக்குது. அது எப்பன்னா இந்த வருடம் இல்ல, 2026 அடுத்த வருடம். தமிழுக்கு இதே விஸ்வாச வருஷம் தான், ஆங்கிலத்துக்கு தான் அடுத்த வருஷம் 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது சொன்ன மாதிரி தாங்க, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருப்பவங்களுக்கு அந்த கஷ்டத்தை விடுத்து அந்த எதிரிகள் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரியான சந்தோஷம் இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி நிவர்த்தி ஆகுவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தருது. குறிப்பாக அர்த்தாஷ்டம சனி காலத்துல நிறைய கஷ்டங்கள், மன துயரங்கள், தாமதங்கள், தடைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இருந்தது. இது எல்லாத்தையும் கடந்து இப்போ 5ஆம் பாவத்துக்கு சனி பகவான் போறாரு. ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்குறார். அதனால சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அது இன்னும் குன்றின் மீது இருக்கக்கூடிய குமரனை வழிபாடு செய்யுங்கள். மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு குடும்பத்திற்கு நல்ல வளர்ச்சியை பெற்றுத்தரும். ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம். அதனுடைய காரக தெய்வம் முருகப்பெருமான். அதுவும் மலை மீது இருக்கக்கூடிய முருகனை கூடி வழிபாடு செய்வது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை வெகுவாக தரும். சிவாயனமா. இப்ப பாத்தீங்க அப்படின்னாங்க, நீங்க ஒரு விஷயத்த நீங்க அடிக்கடி நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஏன்னா பலரும் போன்ல என்கிட்ட கேட்கறாங்க, நிறைய பேர் வந்து நேர்லயே வந்து கேட்கறாங்க, சுவாமி நீங்க சொல்லும் போதெல்லாம் 2026 தான் சனி பயிற்சி, இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது, சனி பயிற்சி கிடையாதுன்னு சொல்றீங்க. 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ பல பேரும் இந்த சனி பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இப்போ சொல்லுவது எல்லாமே திருக்கணித முறைப்படியான ஒரு கணன பஞ்சாங்கம். இந்த திருக்கணித முறையான ஒரு விஷயத்துல இவங்க சொல்றாங்க. ஆனா முறைப்படி வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையவே கிடையாது. 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சிங்கிறதே நடக்குதுங்க. அதனால அதுதான் நாம் கொண்டாட வேண்டும். இப்போ உங்களுக்கு நல்ல இன்னொரு விஷயத்தையும் உடச்சி சொல்றேன். சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக கஷேத்திரம் திருநள்ளாறு இல்லைங்களா. அதே மாதிரி நவகிரகத்திற்குமான கோவில், சூரியனார் கோயில் ஆகட்டும், அதே திங்களூர் கோவில் ஆகட்டும், அதே போல வந்து ஆலங்குடி கோயில் ஆகட்டும், வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும், திருவெண்காடு ஆகட்டும், அதே போல கஞ்சனூர் ஆகட்டும், திருநள்ளாறு ஆகட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம், கீழே பெரும்பள்ளம், திருவாரூர், திருவிடை மருதூர், அதே போல மயிலாடுதுறை, திரு நாகை காரோணம்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் போன்ற பற்பலமான இந்த சப்தவிடங்க கஷேத்திரமாகட்டும் நிறைய கோவில்கள்ல சிவாலயங்களில் தோறும் எப்ப சனி பயிற்சி அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் அனுஷ்டிக்கல, அடுத்த வருடம் தமிழுக்குன்னு பார்த்தோம்னா இதே விசுவாச வருடம்
ஆங்கிலத்துக்குன்னு பார்த்தோம்னா அடுத்த வருடம் 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி அப்பதான் சனி பெயர்ச்சி நடக்குது. அதனால அந்த சமயத்திலே நாமும் சனி பெயர்ச்சியை அனுஷ்டிப்போம், சனி பகவானை வழிபாடு செய்வோம், வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். சிவாய நமக. இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பின்தொடருங்க. இந்த சேனலுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் பெற்றுத்தரும். சிவாய நமக.